ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளக்கோ ஃபிஷ்ஷை பத்தி தான். இது எப்படி கேர் பண்ணலாம், எப்படி ஃபீட் பண்ணலாம், என்ன மாதிரி டேங்க் செட்டப்லாம் வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களோட ஃபிஷ்ஷஸ் எப்படி கேர் பண்ணணும், என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன்ஸ் பண்றதுலாம் தெரியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பிளக்கோ பொறுத்த வரைக்கும் இதை நிறைய கடையில டேங்க் கிளீனர்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா டேங்கை கிளீன் பண்ணணும். ஆனா என்ன மாதிரி கிளீன்னா ஆல்கே, அதுக்கப்புறம் அந்த பாசம் படியும்ல அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் இது கிளீன் பண்ணும். பாசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். மத்தபடி ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் இது வந்து கிளீன் பண்ணவே பண்ணாது. நீங்க பாட்டுக்கு என்கிட்ட இது இருக்கு, நான் ஃபில்டர் வைக்கல அப்படின்னு சொல்லி வச்சிடாதீங்க. எல்லா மீனுமே செத்து போயிடும். அப்பெல்லாம் எந்த ஒரு தப்பையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்தது இதோட டேங்க் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 feet வைக்கிறதே போதும். இதுக்கு பெருசாலாம் டேங்க் சைஸ் தேவைப்படாது. ஏன்னா இது 1 feet தான் வளரும். அதுக்கு ரேர் கேசஸ் தான் 1 feet மேலாம் இது வராது. அதனால உங்களுக்கு வந்து 3 feet டேங்க் இருந்துச்சுன்னா பெட்டர், நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு. லுக்குக்காக சொல்றேன். அடுத்தது இதோட ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பிருலினா ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் சிங்கிங் பலட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கும்பர் இதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். அதுக்கப்புறம் அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய ஆல்கேஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கும். இதுதான் இதோட ஃபுட்டு. நீங்க வந்து இது பிரெடேட்டர் ஃபிஷ் மாதிரிலாம் இதை ட்ரீட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததா இதோட டேங்க் செட்டப் வந்து நீங்க வந்து பிளான்டேஷன் டேங்க்லயே வைக்கலாம். எல்லா டேங்க்லயுமே இது கரெக்டா செட் ஆயிரும். ஆனா பிளான்டேஷன் டேங்க்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து ஃபீடு கரெக்டா கொடுக்கலன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து இதை சாப்பிட ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃபிஷஸையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதனால ஃபீடு கரெக்டா கொடுத்துருங்க. இது வேஸ்ட் எல்லாம் பெருசா எதுவும் செக்ரேட் பண்ணாது. அதனால உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன்லயும் மீடியமான ஃபில்ட்ரேஷன் வச்சீங்கன்னா ஓகே தான். டேங்க் சைஸ் வந்து நான் சொன்னல 3 feet, அதே மாதிரி அதோட டாப்பையும் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா சில டைம்ஸ் இது வந்து ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும். அது நைட் டயத்துல மட்டும் தான் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும். அதனால அது பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் இது எல்லா வாட்டர் டெம்பரேச்சருக்கும் சர்வே ஆகும். அதே மாதிரி போர் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, நல்ல தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். போர் தண்ணிக்கு இது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க. டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், எல்லா டெம்பரேச்சரையும் சர்வே ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக ஸ்டாண்ட் வச்சீங்க, சாண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா சாண்ட்ல வந்து இது பறிச்சு விட்டு போய் ஹைடா இருக்கும். அதெல்லாம் பாக்குற கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன மேக் பண்ணலாம்ங்கிறது கமெண்ட் பண்ணுவீங்க, நான் கண்டிப்பா மேக் பண்ணுவேன்.